ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். தினந்தோறும் ஏதாவது ஒரு செய்தி. அதுல இன்னைக்கு விளாத்திகுளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்ங்கிறது முக்கியமான செய்தி. அவரை சந்திக்கிறதுக்கு அவருடைய வழக்கறிஞர் அல்லது அவருடைய உதவியாளர் இவர்களை அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறதும் அதோட செய்தியாக இருக்கு. கீதா ஜீவன், முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன், இப்ப எம்எல்ஏ, அவங்க எல்லாம் அவரை சந்திக்கிறதுக்கு போகும்போதும் அவங்க அனுமதிக்கல அப்படிங்கிறது இன்னொரு செய்தி. இதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய ரெக்கார்டட் ஸ்பீச்சை கேட்டேன் நான். அவர் கொஞ்சம் அதிகமாக தான் பேசியிருக்காரு. பேசக்கூடாத வார்த்தைகளை தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு. சிஎம் வந்து கையை காலை உடைப்பேங்கிற மாதிரி, அது தேவையில்லை. அப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்திடக்கூடாது. அவருக்கு ப்ரொவோகேஷன் இருந்தது. அதாவது அசம்பிளி கதவை மூடிடுவோம், இல்லைன்னா ஓடி போயிடுவாங்கன்னு திமுக காரங்களை பற்றி சொல்லும்போது தே கெட் ப்ரொவோக். அது எனக்கு புரியுது. ஆனால் வார்த்தையில் கண்ணியம் வேண்டும். அவர் வந்து அதிகமாக பேசியிருக்காரு. அது எந்த அளவுக்கு கண்டனத்திற்குரியதோ அதை விட அதிகமாக கண்டனத்துக்குரியது ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தர் அதிகமாக பேசிட்டாருன்னா எந்த செக்ஷன்ல வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நான் பெயிலபிளான்னு எனக்கு தெரியாது. நான் வேற ரெஃபர் பண்ணல. நான் பெயிலபிளா இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க முடியாது ஜாமீன், கோர்ட்ல வச்சு தான் ஜாமீன் கொடுக்க முடியும். இதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா செய்திகள் என்ன வருதுன்னா, அவர் மருந்த அவருக்கு வந்து கொடுக்கறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கல. அவருடைய உதவியாளரை பார்க்கறதுக்கு, அது கீதா ஜீவன் மாதிரி இவங்க போயிருக்காங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாம் போயிருக்காங்க. அவங்க யாரையுமே பார்க்கறதுக்கு அனுமதிக்கல. அவர் ராயரை பார்க்கறதுக்கு அனுமதிக்கலன்னு செய்திகள் வருது. இப்படி உண்மைன்னா இது பெரிய அராஜகம். இங்க நான் போலீஸுடைய காட்டாட்சியா நடக்குதுங்க. சரி, ஜனநாயகத்துப்படி ஒருத்தர் தப்பா பேசினாருன்னா அவர் அரெஸ்ட் பண்ணீங்க. அடுத்து வந்து லெட் த லா டேக் இட்ஸ் கோர்ஸ். அப்படித்தான் இருக்கணும். இவங்களுடைய கட்சிக்காரங்களுடைய சில நடவடிக்கைகளை பத்தி இவங்க இந்த அளவுக்கு வேகமா நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அந்த கேள்வி வராதா? உங்க கட்சிக்காரங்களை பத்தி உங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க பாலியல் வன்முறையில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி கட்சிக்கார பெண்ணே சொல்லுது. உங்க கட்சிக்கார பெண் வக்கீலே சொல்லுது, நீங்க இவர் உங்களுடைய பெரிய தலைவர்கள் ஒருத்தர் அவர் 20 லட்சம் 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கிறாருன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நடவடிக்கை எடுத்திருக்காங்களா சார்? என்ன அந்த 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 மூத்த அரசியல் தலைவர் மேல் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அல்லது வழக்கு போட்ட பெண் வழக்கறிஞர் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? வழக்கு போட்ட பெண்ணை கட்சியில இருந்து நீக்கிடுறோம். ரொம்ப சந்தோஷம். புகார் கொடுக்கிற பெண்ணை கட்சியில இருந்து நீக்கிடுறோம். இதான் நீதி இல்ல சார். இந்த எம்ஜிஆர் இந்த டெண்டன்சி இருந்தது. அவர் வந்து கொஞ்சம் அடாவடித்தனம், அவருக்கு மக்கள் ஆதரவு இருந்துச்சுங்கிற தைரியத்துல ஒரு விகடன் ஆசிரியரையே வந்து அரெஸ்ட் பண்ணாரு. ஒரு கார்ட்டூன் போட்டதுக்காக அரெஸ்ட் பண்ணாரு. சகிப்புத்தன்மை இல்லாதவரா இருந்தார். இப்ப அந்த அந்த வழியிலேயே இவர் வந்து போறாருன்னு நினைக்கிறேன். இந்த சினிமால இருந்து வந்தவங்ககிட்ட இந்த ஹீரோவா இருந்து வந்தவங்ககிட்ட பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்கள சுத்தி குல கும்பிடு போடுறவங்க தான் சினி ஃபீல்ட்ல இருப்பாங்க. ஏன்னா எம்ஜிஆர்லாம் எப்படின்னா கொஞ்சம் பார்த்துட்டு முகம் லேசா சுழிச்சிட்டாருன்னா கேன்சல் அன்னைக்கு ஷூட்டிங். அன்னைக்கு மட்டும் இல்லை, அடுத்து 15 நாளைக்கு வர மாட்டாரு. ஒரு நாளைக்கு வந்து அந்த செட்டிங் வந்து எவ்வளவு வாடகை கொடுக்கணுங்களோ கவலையே பட மாட்டாரு. அதனால எல்லாரும் கிடுகிடுன்னு நடுங்கி போயிருப்பாங்க. ஏவிஎம் மாதிரி ஒரு பெரிய நிறுவனமே எம்ஜிஆர் வந்து பக்குவமா சொல்ல வேண்டியிருந்துச்சு. ஒரு பாட்டு ஒண்ணு அன்பேவா படத்துல வரும், நாடோடி நாடோடி ஓட வேண்டும் ஓடோடி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அது முதல்ல அந்த பாட்டை வந்து இவர்கிட்ட வந்து இவாங்கல. வழக்கமா இவர்கிட்ட பாட்டு வரியெல்லாம் காமிச்சிருவாங்க. இவரே சொல்லிட்டாரு, போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அவன் மெட்டு போட்டாங்க. அந்த நாடோடிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னா இவர் எப்பயுமே இவருக்கு எம்ஜிஆருக்கு ஒரு பயம் உண்டு, தன்னை மலையாளின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அதனால அவருக்கு அது பிடிக்காம செட்டில் போயிட்டாரு. அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட சொன்னாங்க, இது எவ்வளவு தேவை இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அது ஏவிஎம் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம்ங்கிறதுனால அவர் வந்திருக்காங்கிறது என்னுடைய நினைப்பு. ஒரு சாதாரண தயாரிப்பாளர் இருந்தாருன்னா அவர் அதோட காலி எம்ஜிஆருடைய கோபத்துக்கு. இப்ப எல்லா இவங்களுமே அது மாதிரி என்டிஆர் ஒரு தடவை சொன்னார்ல, நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அது நடந்துரும் சினி ஃபீல்ட்ல. என்ன அரசாங்கம், என்ன ஸ்டேட்டு, இங்க எல்லாமே டிலே ஆகுதுன்னு சொல்லி அவருக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு அவர் வந்து. அதனால அந்த அடாவடித்தனங்கிறது அவங்க ரத்தத்துல ஊறி போன ஒரு விஷயம். எல்லாரும் கூட கூட உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அது மாதிரி பழக்கப்படுத்தி விட்டுறாங்க. ஆனா திரு விஜய் உணரணும், அரசு என்பதும் மாநிலம் என்பதும் ஒரு சினிமா அல்ல. அது உணரணும். இப்படிப்பட்ட செயல்கள் வந்து அவருக்கு ரொம்ப பெரிய கெட்ட பேரை கொண்டு வரும்.
அதுல அவதூறு வழக்கு இல்ல இது. இது இது வந்து நேரடியாக வன்முறையை தூண்டும் விதமாக பேசியிருக்காரு. அல்லது இவர் வன்முறையை பயன்படுத்துவோம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. த்ரெட்டன் பண்ண மாதிரி பேசியிருக்கிறாரு அப்படின்னு அத சொல்லுவாங்க. கரெக்ட்டு. பட் இந்த மாதிரி முன்ஜாமீன் அனிதா ராதாகிருஷ்ணன் கேட்கும்போதும், முதலமைச்சர் பற்றி நீங்க இப்படி பேசலாமா? முன்ஜாமீன் குடுக்க முடியாது அப்படின்னு உயர்நீதிமன்றத்துல சொன்னாங்க. அதே சமயத்துல அவதூறாக பேசினீர்கள் அப்படின்னு சொல்லி வேற அன்பானந்தன் அல்லது வேற யாரோ திமுக சார்பாக போயிருக்கும்போது அப்போ வந்து அவதூறாக பேசினா அவதூறு வழக்கு தானே போடணும், நீங்க ஏன் கலவர வழக்கெல்லாம் போடுறீங்க அப்படின்னு அதுவும் ஹைகோர்ட் தான் கேட்டது. தவறாக பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமர்வுகளும் இருக்கு, பொய் வழக்கு போடாதீர்கள்னு சொல்ற அமர்வுகளும் இருக்குது. ஆமா, நம்ம உள்ள சட்டத்துப்படி அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். சரி, ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி வெஸ்ட் பெங்கால்ல, அவர்கிட்ட வந்து ஒரு தடவை நான் கேட்டேன், இவ்வளவு பெரிய இது இருக்கு, ப்ரொவோகேஷன் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல வந்து போலீஸுடைய தாக்குதல் எதுவுமே நடத்தாம ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொன்னார். அவர் சொன்னாரு, அதிகாரம் நம்ம கையில இருக்கு. நம்ம எப்ப வேணாலும் பலப்பிரயோகம் பண்ணலாங்கிற அதிகாரம் நம்ம கையில இருக்கும்போது, அவ்வளவு அவசரமா பலப்பிரயோகம் பண்ணக்கூடாது. ஏன்னா, எதிர்த்து உள்ளவங்களுக்கு தெரியும். நான் எப்ப வேணாலும் அவங்கள அடிக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும். நான் அந்த பயத்த கிளப்பி அவங்கள அந்த இடத்த விட்டு காலி பண்றது தானே சரியா இருக்கும். நான் என்னுடைய விரோதிகள் கூட வந்து நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலையே. என்னுடைய மக்கள் கூட தானே பேச்சுவார்த்தை நடத்தினேன். ஒரு காவல் அதிகாரி ரொம்ப உயர்ந்த பதவியில் இருந்தாரு. அவர் அந்நேரம். அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தைகள். அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த சில இதுல வந்து 144 போட்டுருங்க சார்பாங்க. 144 ஈஸியா போட்டுறலாம். அது கஷ்டம் இல்ல. ஆனா நான் சொல்லுவேன், முகாந்திரம் என்னன்னு சொல்லுங்க. யார எதிர்த்து 144 போடுறோம்? யாரு பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி சொல்லுங்க. சில சமயம் போலீஸ் ஆஃபீசர் இம்பேஷன்ட்டா இருப்பாங்க. என்ன சார் ஒரு ஆர்டர் போட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிரும்பாங்க. நான் சொல்றேன், எல்லாம் சரியா போகாது. இன்னைக்கு மட்டும் தான் சரியா போகும். நாளைக்கு பெருசா வெடிக்கும். முதல்ல என்னன்னு சொல்லுங்க. அது மாரி தான் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து போலீஸுக்கு வந்து ரொம்ப பக்குவம் தேவை. போலீஸ் அரசு அதிகாரிகள். எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் அவங்கவங்க லெவல்ல அளவுக்கு மீறி அதிகாரங்கள் இருக்கின்றன. அப்படிங்கிறது தான் உண்மை. அத பயன்படுத்தும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். பல ஆட்சிகள்ல இதை விட இதை விடன்னு சொல்றதை விட இத மாதிரி பல நேரடி பொருள் கொண்டால் ஒரு மாதிரியும், அரசியல் ரீதியாக பொருள் கொண்டால் வேறு மாதிரியுமாக இருக்கக்கூடிய பேச்சை பல ஆட்சிகள்ல பேசியிருக்கிறாங்க. அந்த ஆட்சியெல்லாம் உடனடியாக கொலை முயற்சி வழக்குகளை போடுறது இல்லை. இதுலயும் என்ன போட்டிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. தாக்குதல் நடத்த முயற்சி செய்தார் இந்த செக்ஷன் தான் போட்டிருக்காங்க. தாக்குதல் நடத்துவதாக மிரட்டல். இன்டென்ஷன் டு அட்டாக். ஆமா, மிரட்டல் சொல்ல மாட்டேன். இன்டென்ஷன் டு அட்டாக் அப்படின்னு சொல்லி பட் அந்த மாதிரி வழக்குகளை போடாம இருந்தவங்களும் இருக்கு. அல்லது ஒரு சிலருக்கு போடுறாங்க, ஒரு சிலருக்கு போடல அப்படின்னு செலக்டிவாகவும் பல ஆட்சிகள்ல பார்த்திருக்கிறோம். இதுல இது தவிர வேற ஆப்ஷன் கிடையாதா சார் இந்த மாதிரி பேச்சுகளுக்கு? இல்ல, வேற ஆப்ஷன் கிடையாது. இந்த மாதிரி பேசுறதுக்கு வந்து என்ன சொல்ல போனா, திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய பேச்சின் வன்மையை கண்டிச்சிருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் வன்முறையை விரும்புவதில்லை. அவர் சற்று நாவடக்கத்துடன் பேசியிருக்கலாம். ஆனால் அதற்காக அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அதீத நடவடிக்கைகள். ஜனநாயகத்தை மிரட்டுவதாக இந்த நடவடிக்கைகள் அமையக்கூடாது அப்படின்னு ரெண்டையுமே சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா பொதுவாகவே சகிப்புத்தன்மை குறைஞ்சிருச்சுங்கிறது தானே உண்மை. ராஜா வந்து நாடாளுமன்றத்தில் வச்சு ஒரு பெண் உறுப்பினர் நினைக்கிறேன் மிரட்டினாங்க. என்ன உங்க மேல என்ன இது பண்ணணுமா, கேஸ் பண்ணணும், இடி வரணுமா அப்படின்னு கேட்டாங்க. யார் யார் கையில என்னென்ன அமைப்புகள் இருக்கோ அந்த அமைப்புகளை அனுப்பிடுவோம் அப்படின்னு அர்த்தமாகுது அது. ஆமா, அதுக்கு அர்த்தம், அதான் அர்த்தம். என் பலம் என்ன இருக்கோ அதை நான் முழுசா பயன்படுத்துவேன். அதுல நியாயம் இருக்கு அநியாயம் இருக்கலாம் அனாவசியம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். அதான் இது அந்த அந்த சொற்கள்ல வந்து இன்டென்ஷன் எதுவும் கிடையாது, அது ஒரு ரியாக்ஷனாக வந்ததுதான் அப்படின்னு இவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுல ப்ளீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஐ வாஸ் ப்ரொவோக்ட். எங்களை வந்து கோழைகள் ஓடி விடுவார்கள் கட்டணம் சொன்னாங்களே, ஐ வாஸ் ஹெவிலி ப்ரொவோக்ட். ஆனா என்னன்னா இதுல சட்டமன்றத்தில் என்ன சொன்னாலும் அதை பத்தி யாரும் வழக்கு போட முடியாது. வழக்கு போட முடியாது. அதனால முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாலும் அதுக்கு வழக்கு போட முடியாது.
அந்த ஓகே தைரியத்துல சார். முதலமைச்சர் பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசுறாரு. ஒருத்தர் தகப்பனார் காணாம போயிட்டாருன்னு பேசுறாரு. எவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு இது. அதுக்கு திமுகல ஒரு சிலர் கொடுத்த பதிலும் கீழ்த்தரமானது. அதனாலதான் உடனடியா வந்து திமுகவுடைய உயர் தலைவர்கள் ஒருத்தர் சொன்னாரு, நம்ம இது மாதிரி பேச வேண்டாம். ஒரு குடும்பத்துடைய பிரச்சனை பத்தி தயவு செய்து பேசாது. அது ரொம்ப கண்ணியமான ஒரு அறிவுறுத்தல். தன்னுடைய இளைஞர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். அதுக்கப்புறம் சார் இங்க தமிழ்நாட்டிலேயே இன்னொரு சைடுல அந்த ஆட்சி கவிழ்ப்புன்னு இல்லை, ஸ்பீக்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதை ஆதரிச்சு வாக்களிக்கணும் அப்படின்னு அதற்காக 35 கோடி கொடுத்து எம்எல்ஏக்களை கொண்டு போற ஒரு ப்ராசஸ் ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல, அந்த அந்த அது தொடர்பாக விசாரணை போயிட்டு இருக்குல்ல, அந்த விசாரணையில ஒரு கம்பெனில இருந்து 2.8 crores பணம் பிடிச்சோம், அது இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறை இல்ல அது ட்வீட் ஒண்ணு வருது. 2.82 crores அது சரியான ஒன்று. 2.82 crores. 2.82 crores தான் சார் இருக்கு அதுல. அவர் சொன்னாரா நான் இதுக்காக வேண்டி முன்பணமா கொடுக்கணும்னு வச்சிருந்தேன். ஏங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். முன்பணமா கொடுக்கறதுன்னா 2,82,78,368 ரூபா 42 பைசாவா கொடுப்பாங்க? கிரேட்டர் சென்னை போலீஸ் ஜிசிபில இருந்து சொல்றது அதான் சார். அந்த சோதனையில கணக்கில் காட்டப்படாத 2,82,49,000 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. இது தாவேக எம்எல்ஏவிற்கு வழங்கப்படவிருந்த முன்பணமாக கைது செய்யப்பட்டவர்களால் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவங்க இவங்க கிட்ட அந்த பணத்தை முன்பணம் கொடுக்கறதுக்காக ஒப்படைத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு ட்வீட் அபிஷியல் ஹேண்டில்ல தான் இருக்கிறதாக தெரியுது. நான் டீல் பண்ண கேஸ் நிஜமாவே இந்த மாதிரி வந்து இந்த முன்பணம் கொடுக்கறது, லஞ்ச பணம் கொடுக்கறது எல்லாம் ஏதோ ஒரு பெர்சன்டேஜ கொடுப்பாங்க. நான் அப்படித்தான் பார்த்திருக்கேன். ஐ ஹவ் டெல்ட் வித் சச் கேசஸ். 10% கொடுப்பாங்க, 20% கொடுப்பாங்க. இது என்ன 2,49,000 டாயின் போனா அது எனக்கு வழங்க மாட்டேங்குது. கேஸ் போடணும்னு தீர்மானிச்சிட்டாங்க. அவங்க கிரெடிபிலிட்டியை காலி பண்ணணும்னு தீர்மானிச்சிட்டாங்க. அது போலீஸ் வந்து அதுக்கு வந்து இணங்கி போறாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. வேற ஒண்ணும் தோணல. இல்ல அந்த ஸ்பீக்கர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போறாங்களா? எப்ப கொண்டு வர போறாங்க? யார் தெரியல, இதெல்லாம் பேச்சுதான். ஆமா, அது வெற்றி பெறுமா? வெற்றி பெறாத ஒரு சூழல்ல, அதாவது எத்தனை பேரை கொண்டு வந்தாலும் வெற்றி பெறுமா பெறாதாங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. திமுகவுக்கு இருக்கிறது 59 சீட்டு, அதிமுகவுக்கு 35ல இருந்து 40க்குள்ள இருக்கலாம். 47ல ஏற்கனவே ஒரு 6 போயாச்சு. மீதி என்றென்று எத்தனை போகுங்கிறது தெரியாத நிலையில அவங்க இருக்கிறாங்க. மொத்தமே 100 சீட்டு கூட வரல அவங்களுக்கு சேர்த்து. திமுகவும் அதிமுகவும் சேர்த்தாலே 100 சீட்டு கூட வரல. இதெல்லாம் உங்க ஆர்குமெண்ட். ஆனா அவங்க சொல்லுவாங்க, தாவேக சொல்லுவாங்க, எங்க கட்சியில 25 எம்எல்ஏ கடத்திட்டு போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு பலம் கிடைச்சிருக்கும். ஏதோ சொல்றதுன்னா எது வேணாலும் சொல்லலாம் இல்லையா? அந்த போலீஸ் வழக்கு போடுறாங்க பாருங்க. ஒரு சின்ன உதாரணம், நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தபோது பாண்டியன் வந்து இதுல இருந்தாரு, வலது கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து இருந்தாரு. அவர் வந்து நில ஆக்கிரமிப்பு, ஆமா, அந்த ஏழைகளுக்கு நிலத்தை கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு போனாரு. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வழக்கு இதுல கோர்ட்ல வந்து வழக்கு வந்துச்சு. அப்போ வழக்குல இருந்து என்ன பண்ணுது, என்ன செகண்ட் போடுறதுன்னு தெரியாம பாண்டியன் கோழி களவாடுறதுக்காக போனாருன்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தாங்க. ஜட்ஜி வந்து அதை இதை பார்த்துட்டு, ஏப்ப இந்த பாண்டியன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு, பொது உடைமை கட்சி, இந்த ஏழைகளுக்கு நல்லது செய்ய, அதை செய்ய, இதை செய்யும் கவர்மெண்ட் போராடிட்டு இருப்பாருன்னு எனக்கு தெரியும். கோழியா களவாட போனாரு. ஏப்பா உங்களுக்கு ஒரு சரியான செக்ஷன் கூட தெரியும், சரியான கிரவுண்ட் கூட இல்லையான்னு சொல்லி அந்த கேஸ உடனடியா டிஸ்மிஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த டெல்லியில கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி நாடாளுமன்றத்துல முற்றுகை எந்த அளவுக்கு போராடுறங்கிறது ரொம்ப இவங்க எந்த அளவுக்கு போராடுறங்கிறது ஒத்து கவனிக்கணும். ஏன்னா அவங்க மேல தடியடி நடத்தியிருக்காங்க ஒரு சின்ன செக்ஷன் மேல. மழையும் பொருட்படுத்தாம இளைஞர்கள் போயிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் லீடர் மட்டும்தான் இருக்காரா அல்லது இதுக்குள்ள அவங்க தங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டாங்களான்னு தெரியல. அதுல இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் லீடர் மட்டுமான எப்படி சார்? அபிஜித் அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சாரு. ஆமா, அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தையில் 10 லட்சம் பேர் வந்தாங்க. இப்ப வழக்கமா இந்த மாதிரி இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லீடரை வந்து தனிமைப்படுத்திருங்க, அப்போ பிசுபிசுத்து போயிரும் நினைப்பாங்க. இப்ப அதுதான் இதுல வந்து ஈரான்ல வந்து அதுதான் இவங்க இஸ்ரேலும் இவங்களும் ஃபாலோ பண்ணாங்க, அமெரிக்காவும். கொமேனியை கொலை பண்ணா எல்லாம் சரியா போயிடும், கமாண்டர் இன் சீஃபை கொலை பண்ணா சரியா போயிடும் நினைச்சாங்க.
ஆனா தே ஃபர்காட் பெர்ஷியன் சிவிலைசேஷன் வந்து இவங்கெல்லாம் காட்டு மிராண்டிய தெரிஞ்ச காலத்துல அவங்க புஸ்தகம் எழுதிட்டு இருந்தாங்க. பெர்ஷியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பிளான் பண்ண தெரியாதா? அவங்க இந்த மாதிரிலாம் என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லி யூகிச்சு அதுக்கு தகுந்த எதிர்வினைகளை முதல்லயே ஆற்றி வச்சிருந்தாங்க. இங்க இளைஞர்கள் என்ன செய்ய போறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு கொமேனி கொலையுண்டது, ஒரு கமாண்டர் இன் சீஃப் கொலையுண்டது வந்து அவங்களுடைய உக்கிரத்தை குறைக்கல. அவங்களுடைய எதிர்ப்பினுடைய உக்கிரத்தை குறைக்கல அங்க. அது இன்டர்நேஷனல் சிச்சுவேஷன். ஆனா இங்க வந்து ஜனநாயக முறைப்படி போராடிக்கிட்டு இருக்க இளைஞர்கள் வந்து ஒருத்தர் வந்து கைது அவர் இன்னும் கைது செஞ்சது எனக்கு தோணல. கைது செய்யப்பட்டால் அடுத்து வந்து இவங்களுக்கு லீடர்ஷிப் கண்டினியூட்டி இருக்கா, என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கணும். ஆனா அவங்க வந்து ஏதோ ஒரு மினிஸ்டர் அனுப்புறேன்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் காதுல கேட்கிற செய்திகள். ஆனா இவங்க சொன்னாங்களா, இல்ல நாங்க பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்களாம். இளைஞர்கள் வந்து இப்படின்னு கேள்விப்படுறோம். முக்கியமான கோரிக்கை இளைஞர்களுடைய கோரிக்கை. அதில் உள்ள நியாயத்தை யாருமே மறுக்க முடியாது. நீட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா தேர்வுலையும் ஊழல் இத்தனை வருஷமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது. இந்த தர்மேந்திர பிரதான் தான் கல்வி அமைச்சர். அவர் இதுக்கு பொறுப்பேற்று இந்த பதவி விலகணும்னு கேட்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் லால் பகதூர் சாஸ்திரியா மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு? இதுல தர்மேந்திர பிரதான் தான் டார்கெட் அப்படிங்கிறது நல்லா தெரியுது சார். அது வந்து கட்சிக்கு வெளியில உள்ள ஆட்களா இல்ல ஆதரவாளர்களுக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருக்குமா? என்ன மாதிரி அதை பாக்குறீங்க? கட்சிக்குள்ள தர்மேந்திர பிரதான் இடத்தை யாரு குறி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சா தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் அது இல்லாம இது கல்வித்துறையில நடக்கக்கூடிய அந்த தவறுகள், தேர்வுல நடக்கக்கூடிய தவறுகள் வந்து ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை உருவாக்கி இருக்குது. அதனால அந்த இதை முதன்மைப்படுத்தி கூட இந்த போராட்டத்தை நடத்தலாம். அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆமா. ஆனா சரியான காரணங்களை இளைஞர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அதுல சந்தேகமே இல்லை. சரியான காரணங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆனா சரியான காரணங்கள் தவறான கைகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா. நீங்க இந்த இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது ரொம்ப உண்மையான ஒரு பேச்சு தான் நீங்க சொல்றது. அது தவறான இந்த இது மாதிரி தான் நம்ம ஜல்லிக்கட்டை எதிர்த்து ஜல்லிக்கட்டுக்காக ஆதரவு போராட்டம் நடத்தினாங்க. அந்நேரம் ஜஸ்டிஸ் பரந்தாமனே போய் சொன்னார் அவங்ககிட்ட. சரியா ஆர்டர் வந்துருச்சு. அவங்க ஆர்டர் டெசிஷன் எடுத்துட்டாங்க. நீங்க வித்ட்ரா பண்ணிருங்கன்னு. ஆனா அந்நேரம் பசங்க வந்து வித்ட்ரா பண்ணல. பசங்க வித்ட்ரா பண்ணலன்னா அந்நேரம் வந்து அந்த போலீஸ் ஆக்ஷன் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வெற்றின்னு ஒண்ணு வந்துடக்கூடாது. இளைஞர்களுடைய வெற்றின்னு வந்துடக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா இந்தியா பூராமே புரட்சி வெடிக்கும். இந்த மாதிரியான புரட்சி வெடிக்கிற வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து இந்த மாதிரி தடியடிலாம் நடத்துவாங்க. இது என்னுடைய குழுமத்தில் நானும் சொன்னேன். இந்த நேரத்திலேயே ஸ்டூடெண்ட்ஸ் வாபஸ் வாங்கிட்டு போயிடணும்னு. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, இல்ல கெசெட்ல ஆர்டர் வந்தது எங்களுக்கு காமிக்கணும்னாங்க. இட் வில் டேக் டைம். பப்ளிக்க வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதுல இருந்து வித்ட்ரா பண்ணி போக முடியாது. அந்த நேரத்துல அவங்க போகாம இருந்தது தவறு. அதே மாதிரி இவங்களுடைய போராட்டம்ங்கிறது நல்ல நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போராட்டம் தான். அதனாலதான் இத்தனை இளைஞர்கள் கூட்டு சேர்றாங்க. ஆனா பின்னணியில் இருக்கிறது யாருன்னு சொல்லி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த போராட்டத்தை தடியடி செய்யறதுக்கு முன்னால இருந்த சூழல் என்ன, அதுக்கப்புறம் தடியடி நடக்கும் போது நடந்தது என்ன, இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அந்த மெரினா போராட்டத்துக்கு பின்னால இருக்கு சார். அது எதையும் நம்ம வந்து திரும்ப பேசவே முடியாது. நாகரிகமான இடங்கள் நிறைய இடங்கள்ல இல்ல. அப்பாவியா இந்த போராட்டத்தின் கோரிக்கையை நம்பி நின்ன இளைஞர்கள் தான் துன்புறுத்தலுக்கு உள்ளானார்கள் அப்படிங்கிறது தான் நடக்கக்கூடிய விஷயம். ஆனா அந்த போராட்டம் முதல்ல நடக்கும்போது அந்த இளைஞர்கள் அந்த போராட்டத்தை நடத்தின விதம் வந்து ரொம்ப போற்றுதற்குரியதா இருந்ததுங்க. அதாவது ஒரு சின்ன குழந்தை பெண் வந்து ஒரு 18-20 வயசு பொண்ணு வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்குன்னு போயிருந்தா. அவங்க அப்பா பாதுகாப்புன்னு சொல்லி போயிருந்தாரு. அப்போ பவர் கட் ஆயிடுச்சு. இதெல்லாம் பத்திரிகைகள் என்ன ரிப்போர்ட் ஆச்சு. பவர் கட் ஆன உடனே பசங்க அத்தனை பேர் வந்து தங்களுடைய செல்போன்ல இருந்து லைட் ஆன் பண்ணாங்க. ஆன் பண்ணி அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க. பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து சொன்னாரு, நான் கிளம்புறேம்மா, இனிமே உன் பாதுகாப்பு பத்தி நான் கவலைப்பட வேண்டியது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதெல்லாம் கேட்கும்போது வந்து மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஆனா கடைசியில அதாவதுங்க ஒயிட்ஸ் காலத்துல இருந்து வெள்ளையர்கள் ஆட்சி புரிந்த காலத்திலிருந்து இருந்த அதே போலீஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணோம். நான் சொல்லியிருக்கேன்ல, மாடசாமி பிள்ளையை வந்து கப்பலோட்டி தமிழன் வஉசிக்கு உறுதுணையா இருந்த மாடசாமி பிள்ளையை வந்து ஆஷ்துர கேஸ்ல வந்து சம்மந்தப்படுத்திட்டாங்க. கொலை கேஸ் சம்மந்தப்படுத்தி விட்டாங்க. அவருக்கு சம்மந்தமே கிடையாது. போய் கேஸ் போடுறது.
அப்ப அதே இப்படித்தான் ஒரு இதை உடைக்கணும். ஒரு இப்போ போராட்டம்னு சொல்லி அந்த போராட்டத்தை உடைக்கிறதுக்கான வழி என்ன? இதுதான் வழி. ஆசாத் சந்திரசேகர் வந்து பெரிய ஆளா உருவெடுத்துட்டானா, அவனோட கூட இருக்கிற கூட்டாளிக்கு வந்து எக்கச்சக்கமான லஞ்சத்தை கொடுத்து அவனுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிச்சு சுட்டு கொன்று. இதே தான் தொடர்ந்து தொடர்ந்து பண்ணாங்க. இதுல வந்து இவரு நவாப் வந்து பெங்கால் நவாப் 1757 மிர்ஜாஃபர் வந்து அவருடைய கமாண்டர் இன் சீஃப். ராபர்ட் கிளைவ் அவருக்கு லஞ்சம் கொடுத்துட்டாரு. போர் துவக்கிற சமயத்துல மிர்ஜாஃபர் தன்னுடைய படைகளை கூட்டிட்டு வெள்ளக்காரங்க பக்கம் போய் நின்ட்டாரு. எல்லா இடத்துலயும் இது மாதிரி தான் பண்ணாங்க. மருது சகோதரர்கள் வந்து இங்க போரிட்டுக்கிட்டு இருந்த பொழுது அவங்க வந்து அந்த காடுகளுக்கு மத்தியில இருந்து கொரில்லா வார் மாதிரி நடத்தும் போது இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல வெள்ளக்காரங்களால. அப்ப மறுபடியும் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஆட்கிட்ட இருந்து அவங்கள பிரிச்சு லஞ்சம் கொடுத்து அந்த இடத்த கண்டுபிடிச்சு அவங்கள வந்து ஒடுக்குனாங்க. இதை வந்து போலீஸும் வந்து கையாளுது பல சமயங்கள்ல. இது உண்மைதான். இதுக்கு போலீஸை நம்ம குறை சொல்ல முடியாது. மேலே இருக்கிறவங்க போலீஸை வந்து யார் கட்டுப்பாட்டுல போலீஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஜனநாயக உணர்வு இல்லைன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம்.